அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 இதுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ, டீம் சினாரியோஸ், ட்ரீம் டீம், இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எப்படி நடந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். மேட்ச் நம்பர் 21 ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கான ஒரு மேட்ச் ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து ஒரு டே மேட்ச். இந்த டே மேட்ச்ன்றது ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்பின் போலருக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பேட்டிங்க்கு நல்லாவே வரும். ஸோ பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்கள் அல்லாமல் நல்ல ரன்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ பிளாக் சாயில், ரெட் சாயில் டாஸ் போடும்பொழுது எந்த சாயில்ன்றதை நம்ம அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து 150 27 டைம்ஸும், 151 to 169 21 தடவையும், 170 to 189 29 டைம்ஸும், அபவ் 190 18 டைம்ஸும் நடந்திருக்கு. இங்கே 27 முறை 21 முறை அப்படிங்கிறது ஒரு நல்ல போலிங் போடக்கூடிய டீம்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்கள் வரும். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கேகேஆர் அந்த மாதிரி போலிங் அட்டாக் வச்சிருக்காங்கன்றத பார்க்கணும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வைபவ் வராரா, அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி செம போலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரியான ஒரு போலிங் அட்டாக். எந்த போலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பாருங்க. கேகேஆர் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த பிலோ ஸ்கோர் 150 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் அங்கே வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அந்த ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா அடிச்சாங்கன்னா அபவ் 190 வந்துடும். அதே தான் கேகேஆர்லேயும் இருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு டீமுமே வந்து 190 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். டோட்டலாக 95 மேட்ச். அந்த 95 மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 39 அண்ட் பேட்டிங் செகண்ட் 56 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் வந்து 160 170 அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 261, லோயஸ்ட் ஸ்கோர் 49. ஃபாஸ்ட் வந்து 84, ஸ்பின்னு வந்து 62 இருந்திருக்கு. ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 22 2025 ஃபர்ஸ்ட் இன்னிங்கில் ஃபாஸ்ட் 4, ஸ்பின் 5, செகண்ட் இன்னிங்கில் ஃபாஸ்ட் 2, ஸ்பின்னு 1. இந்த ஸ்கோர் கார்டை பார்ப்போம். முதல்ல பேட் பண்ண டீம் 132க்கு 5, ரெண்டாவது பேட் பண்ண டீம் வெறும் 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற மெயின் இதுவாக இருக்குது. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 2024 நடந்த மேட்ச். இதில் கொல்கட்டா 261. அப்போ இவங்க வின்னு நினச்ச அந்த டைமில் பஞ்சாப் 262க்கு 2 விக்கெட்டில் இதை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட் 0, ஸ்பின்னு 1. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 1. இங்கே ஏப்ரல் 2029 2024 153க்கு 9, அதே 157 அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னு 4. இந்த சினாரியோவில் 2025 நடந்திருக்கு. அதையும் ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். மே 11 2024 கேகேஆர் 157 for 7. இங்கெல்லாம் 153 சேஸ் பண்ணிட்டாங்க, 261 சேஸ் பண்ணிட்டாங்க, 132 சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 157க்கு 7, ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 2. ஆனால் மும்பை 139க்கு 8 விக்கெட் தோத்துருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் ரெண்டாவது பேட்டிங் தோத்துருக்காங்க. மீதி எல்லா மேட்சஸுமே ரெண்டாவது பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த சினாரியோவில் ஒரு மேட்ச் நடந்திருக்கு, இந்த சினாரியோலையும் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே பாருங்க 174 for 8 தெரியுதுங்களா, 177 for 3. எப்போ மார்ச் 1 மேட்ச் 1 ஈடன் கார்டன் கொல்கட்டா சாட்டர்டே 22 மார்ச் மாதம் 7:30 மணிக்கு நடந்த மேட்ச்சில் சேசிங் வின் பண்ணியிருக்காங்க. அந்த சேசிங் வின் பண்ணது தான் இந்த சினாரியோ. இந்த சினாரியோவில் நடந்திருக்கு. அடுத்தது பார்ப்போம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள் 174க்கு 8. இதில் வந்து இந்த ரெண்டு பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரகானே, அதுக்கப்புறம் ரகுவன்ஷி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரமன்தீப் சிங்குக்கெல்லாம் வந்து வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும், இவரை எடுக்க தேவையில்லை. அர்ஷித் ராணா டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு போலர், இவரை வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருந்தாரு, இவர் செம ஃபார்மில் இருப்பார். ரகானேவை இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். குவிண்டன் டிகாக திரும்பவும் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குவிண்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனால் இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அண்ட் வைபவ் வராரா. கேகேஆருக்கு ஆப்போனண்ட்டாக ஆடின இந்த கிரவுண்டில் டாப் சால்ட்டும் கோலியும் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரஜித் படிதர் ஒரு 34 ரன் அடிச்சிருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விக்கெட் வைபவ் வராரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். அர்ஷித் ராணா 3 ஓவர் போட்டிருக்காரு, விக்கெட்டே எடுக்கல இதே கிரவுண்டில்.
அடுத்த மேட்ச் பாருங்க, குவிண்டன் டிகாக் 1 ரன்னு, சுனில் நரேன் 7 ரன், 2 பேருமே ஃப்ளாப் ஆயிட்டாங்க. அடுத்த ஒரு 3 பிளேயர் செமையா அடிச்சிருப்பாங்க, 4 பிளேயருமே அடிச்சிருப்பாங்க. ரகானே, ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 4 பிளேயர் அப்படியே டாப்ல வராங்க. அதே தான் இப்போ சினாரியோஸ் வந்து இங்க 2 பிளேயர் டாப்ல அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா இந்த 4 பிளேயர் டாப்ல அடிப்பாங்க. அப்படிதான் வந்து கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரூ ரஷல், சுனில் நரேன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரூ ரஷல். இதே கிரவுண்டு. சன்ரைசருக்கு எதிராக அர்ஷித் ராணா 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன்ஸில் ஒரு கம்மியான ஒரு ட்ராக் தான் வச்சிருக்காரு. ஆனால் நல்ல ட்ராக் இருக்கிறது யாருன்னு பாருங்க, வைபவ் அரோரா. இங்கே 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. வைபவ் அரோரா 1 விக்கெட், வைபவ் அரோரா 2 விக்கெட், வைபவ் அரோரா 3 விக்கெட். ஸோ வைபவ் அரோரா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. சுனில் நரேன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேன் 1 விக்கெட்டும், ஆண்ட்ரூ ரஷல் 2 விக்கெட்டும் எடுத்திருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் கார்டு சொல்ல வர்றது. ட்ரீம் டீம் பார்ப்போம். இந்த ட்ரீம் டீமில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த பூரன், மிச்சல் மார்ஷ் இந்த 2 பிளேயர் அடித்தாங்கன்னா 200, இந்த 2 பிளேயர் அடிக்கலைன்னா அந்த டீம் வந்து கொலாப்ஸ்ட். ரிஷப் பண்ட் ஃபார்மில் இல்லை. அதே மாதிரி போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் தான் சம ஃபார்மில் இருக்காரு. மற்றபடி அந்த போலிங் யூனிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பிரின்ஸ் யாதவ் அந்த 56 பாயிண்ட்ன்றதுலாம் ஒரு ஆவரேஜான ஒரு பாயிண்ட். இந்த 45 பாயிண்ட் 50 பாயிண்ட்ங்கிறதெல்லாம் இருந்தாலுமே நம்ம ஜிஎல்ல ஒரு கிட்ட நம்ம வந்து நெருங்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ரகுவன்ஷி இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். இங்கே மொயின் அலி வந்து விளையாடினார்னா சுனில் நரேன் விளையாட மாட்டார். ஸோ இங்கே வந்து சுனில் நரேன், அதே மாதிரி வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா. நாளைக்கு மேட்ச்சில் வந்து குவிண்டன் டிகாக்கை திரும்ப கேப்டனாக ட்ரை பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், இல்லைனா அர்ஷித் ராணாவே வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டில் குவிண்டன் டிகாக், ரிஷப் பண்ட் இந்த 3 பிளேயர்லேருந்து எத்தனை பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ கேகேஆர் செம ஸ்ட்ராங்கை வின் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு டீம் நம்பர் 1. டீம் நம்பர் 1ல குவிண்டன் டிகாக், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், இவர் ஒரு பிளேயர். அடுத்தது வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் 2வது பிளேயர். அதேமாதிரி 3வது ரகுவன்ஷி. மூணு பேட்ஸ்மேன்ஸ். இவங்கெல்லாம் வந்து செம ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ் இவங்க 2 பேர் அடிக்கணும். அடித்தாதான் உண்டு, இல்லைனா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ரிஷப் பண்ட் கண்டினியூஸாக அவுட் ஆஃப் ஃபார்ம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆயுஷ் போதானையும் கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. டேவிட் மில்லர் ஒரு ஃபினிஷர் ரோலில் வராரு. ஸோ இந்த 2 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ரகுவன்ஷி, குவிண்டன் டிகாக். ஸோ பூரனை நீங்கள் கேப்டனாக போடும்பொழுது பூரனை கொண்டு போங்க, குவிண்டன் டிகாக் கேப்டனாக போடும்போது குவிண்டன் டிகாக் கொண்டு போங்க. டீம் நம்பர் 1 அண்ட் டீம் நம்பர் 2 பேட்டிங்கை பொறுத்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் செம பர்ஃபார்மன்ஸில் இருக்கார். இவர் ஒரு மஸ்ட் இதுவாக இருப்பார். மிச்சல் மார்ஷ் இவர் ஒரு மேட்சை தவிர மீது எல்லா மேட்சஸுமே 50 அடிக்கிறாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காகவே இருப்பார். ஆனால் எக்ஸப்ஷன் டீமில் மிச்சல் மார்ஷையும் விடுங்க. ரிஷப் பண்டை கேப்டனாக போடுற டீமில், வைஸ் கேப்டனாக போடுற டீமில் மிச்சல் மார்ஷை தூக்கிடுங்க. வெங்கடேஷ் ஐயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறாரு. சுனில் நரேன் இங்கே ஒரு 4 பிளேயர், இங்கே ஒரு 3 பிளேயர், 7 பிளேயர் 8 பிளேயர். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, திக்வேஷ் சிங் அண்ட் வைபவ் அரோரா இவங்க எல்லாமே ஒரு நல்ல பிக்கா இருப்பாங்க. வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா, திக்வேஷ் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுதான் ஓவரால் டீம். சுற்றி இப்படி தான் வரும். இதில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வருவாங்க, அவங்களால நமக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ஏடன் மார்க்ரம் செம ஃபார்மில் இருந்தார். ஆண்ட்ரூ ரஷல் இவர் ஒரு செம ஃபார்மில் இருந்தார். இதேமாதிரி ஆவேஷ் கான் திடீர்னு ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா செம ஃபார்மில் எடுத்தாருன்னா இங்கே தான் வந்து சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், குவாலிட்டி ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் பண்ணும். டோட்டலாக 5 மேட்ச், கேகேஆர் 2 மேட்சும், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயிங் 11 நம்ம ஆல்ரெடி ஸ்கோர் கார்டில் பார்த்துட்டோம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் இப்போ குவிண்டன் டிகாக் இங்கே கேப்டனாக வராரு. இங்கே வருண் சக்கரவர்த்தி விசியாக வராரு. இந்த இடத்துல ஷர்துல் தாக்கூர், மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், சுனில் நரேன், ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங் அண்ட் குவிண்டன் டிகாக். 2வது டீமில் இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர். 3வது டீமில் இந்த இடத்துல அஜிங்கிய ரகானே, அப்புறம் இங்கே வெங்கடேஷ் ஐயர். இதுதான் டீம் ஃபார்மேட்டாக இருக்கும். டோட்டலாக ஒரு 6வது 7வது டீம் போகும்பொழுது இந்த 2 பிளேயருமே தூக்கிட்டு வெறும் ரிஷப் பண்ட்,
பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர் இது ரிஷப் பண்ட், அப்துல் சமாத், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் விளையாடாத பிளேயர், அஜிங்க ரகானே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இங்கே ட்ராவல் பண்ணலாம். இங்கே வந்து ஆவேஷ் கான் அப்படி. இப்போ இது வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு 3 பிளேயரை தூக்கணும். இதுல இருந்து ஒரு 3 பிளேயர் தூக்கணும். ஒரு 3 பிளேயர் உள்ள கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 பிளேயர் இப்படியே தூக்கிட வேண்டியதான். அடுத்தது இந்த 3 பிளேயர் அப்படியே தூக்க வேண்டியதுதான். அடுத்தது இந்த 3 பிளேயர் அப்படியே தூக்க வேண்டியதுதான். அடுத்தது இந்த 3 பிளேயர் அப்படி இப்படி இந்த ஒரு டீம் போடும் பொழுது நீங்களே ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது ஒரு 3 பிளேயரை மாற்றும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு நல்ல டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ நம்ம ஒரே பிளேயர், இந்த 2 பிளேயருமே ஒரு 6 ரன் அவுட், இவர் வந்து 5 ரன்ல அவுட். அப்போ என்ன ஆகும், இதே டீம் நம்ம 20 டீம் கொண்டு போகிறத விட அப்படியே இந்த 3 பிளேயர் தூக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஷப் பண்ணிட்டு உள்ள வந்துடுவார். அப்போ இந்த கீப்பிங் ஸ்லாட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இந்த 3 பிளேயர் அப்படி தூக்குறீங்க, இந்த 3 பிளேயர் இப்படி தூக்குறீங்க அப்படின்னும் போது இவர் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ இவர் கேப்டனாக இருக்கும்பொழுது இவர் உங்களுக்கு ஃபார்மில் வந்துருவார். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த 3 பிளேயருமே விக்கெட்ஸ் எடுக்கல, வேற ஒரு 3 பிளேயர் எடுக்கிறீங்க. இந்த 3 பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, வேற ஒரு 3 பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸை வந்து நீங்கள் மாற்றி ஸ்வாப் பண்ணி மல்டிபிள் டீம் போடுறவங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.